ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் பேக்ஸ். இன்றைக்கி முட்டை மிட்டாய் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அன்ஸ்வீட்டட் கோவாவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சுகர், எக்கு, நெய், பால், அப்புறம் ஏலக்காய், வெண்ணிலா எசன்ஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறோம். நல்லா மேஷ் பண்ணால் தான் உள்ள கட்டியெல்லாம் எதுவும் இருக்காது. இல்லைன்னா ஃபுல்லாக அந்த ஸ்வீட்டட் கோவா நல்லா கரையாமல் இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா கரைச்சிக்கணும். அடுத்தது வந்து நான் பாதாம், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பிஸ்தா இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாதாம் மட்டும்தான் போடுவாங்க, என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டு அதுக்குள்ளே மேஷ் பண்ணிக்கிறோம். நல்லா ஈவனாக நல்லா மேஷ் பண்ணி விடணும். பெரிய பெரிய கூடாக இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்காக தான் நல்லா மேஷ் பண்ணி விட்றோம். ஃபுல்லாக போட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போயும் எனக்கு மேஷ் ஆன மாதிரியே இல்லை, அதனால் நான் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மேஷ் கையிலேயே எல்லாத்தையும் பிணைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அந்த கோவா வந்து அப்படியே அடியில் செட்டில் ஆகிக்குது, ஃபுல்லாக வந்துட்டு மேஷ் ஆகவே இல்லை, அதுக்காக தான். நெய் வந்து பாதி இப்போ ஆட் பண்ணிக்கணும், பாதி வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி டின்னு மேலே ஆட் பண்ணோம். ஒரே முட்டை எல்லாத்தையும் இப்போவே ஆட் பண்ணிடக்கூடாது. ஃபுல்லாக இப்போ அடுப்பில் வச்சு நம்ம அதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து ட்ரேயில் ஊற்றிடலாம். ட்ரேயில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ நெய் மிச்சம் 50 கிராம் நம்ம வச்சுருப்போம், 50 கிராம் உள்ளே ஆட் பண்ணியிருப்போம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். அதுக்காக நான் வந்துட்டு இந்த மேஷ் பண்ணக்கூடியதை வச்சுட்டு அப்படியே நான் லைட்டாக அது மேலே அப்படியே ஜில்ஜில்னு பண்ணி விட்டுக்கிறேன். அது அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் 180 டிகிரி செல்சியஸில் ஓவனை. அதை திரும்ப ஹீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் ஆச்சு நான் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. இதுதான் இந்த ஓவனுக்கு செட் ஆகக்கூடிய பெரிய ட்ரே. இதில் 1 kg வந்து நான் இன்றைக்கி பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 20 பீசஸ் கிடச்சிருக்கு. அழகாக பீஸ் போட்டு எடுத்தாச்சு. இது நல்லா கூலானதுக்கப்புறம் பீஸ் போட்டோம்னா அழகாக நல்லா ஒட்டாமல் வரும். தேங்க்யூ, பாய்.